ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 3 ஸ்பெஷல் பர்சன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேங்க இந்த வீடியோ மூலயமா. நீங்கள் பேங்கிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகேவா, பேங்க் எக்ஸாம்ஸ் தான் நான் எழுத போகிறேன், பேங்கராக தான் நான் ஆக போகிறேன். பேங்கிங்னும் போது இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் ஓகேவா. இப்போ என்ஏஎஸ்சிஎல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரிலாம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 பர்சன்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா. இப்போ நம்ம கோர்ஸ் பண்ணுறோம், நம்மள மாதிரி நம்ம வந்து பேங்க்குக்கு குவான்ஸ் கோர்ஸ் பண்ணுறோம், எல்லா எக்ஸாமுக்குமே குவான்ஸ் ரீசனிங் பண்ணுறோம், இது நம்ம கோர்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பேர் சேனல்ஸ் கோர்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா. பட் பேங்க்கு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பேங்க்குக்கு நிறைய டிப்ஸ் மட்டுமே தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோர்ஸ் இல்லாமல் பேங்க்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. நான் சொல்ற 3 பேருமே அவங்க தர டிப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நான் அந்த பர்சனுக்குள்ள போயிட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேங்கர் வாசுன்றவருங்க ஓகேவா. இவரு இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் ஃபார் எந்த பேங்க்னு நான் சொல்ல. ஸோ இவர் வந்து பேங்க்ல பிஓவா இருக்காரு ஓகேவா. ஸோ அவரோட சேனல் நீங்க பாருங்க. எப்பயிலேருந்து அப்படின்னா பாருங்க 4 இயர்ஸா அவர் வந்து கண்டினியூஸா டிப்ஸ் தந்துட்டு இருக்காரு ஓகேவா. ஸோ நிறைய கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ நிறைய ஆர்கானிக்கா என்ன நடக்குது பேங்க்ல, எப்படி போகுது அவருடைய ருட்டீனு, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இவரை தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஆல்ரெடி. ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் பர்சன் பேங்கர் வாசு. இவரை ஃபாலோ பண்ணி பேங்கிங்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எனக்கு இவரை பர்சனலி தெரியும். இவரை தான் நான் தம்ப்நெயில்ல வச்சிருந்தேன். பேங்கிங் ஹசில் அப்படின்ற சேனல். ஆக்சுவலி இவர் இங்கிலீஷில் வச்சிருக்காரு யூடியூப் சேனல். ரொம்ப ரொம்ப ரியலாக, ரொம்ப என்ன சொல்கிறது, சிம்பிளாக புரிய வச்சிருப்பாரு. பேங்கிங் எப்படி, அவர் எப்படி எஸ்பிஐ பிஓ கிளியர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய கிளியர் பண்ணியிருக்காரு, எஸ்பிஐ கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ்னாலுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேவா. கஷ்டமான இங்கிலீஷ் அப்படிலாம் இல்லை, ரொம்ப புரியுற மாதிரி நம்ம ஏபிஜே சாரோட வாய்ஸ் மாதிரியே தான் இருக்கும் இவரது ஓகேவா. ஸோ இவரோட இந்த வீடியோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ ஸோ லைக் டெய்லி விலாக் ஆஃப் அ பேங்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி வந்து, ஏன்னா பேங்கிங்னும் போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட்னே எதுக்கு வச்சிருக்கோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே நீங்கள் குயிக்காக போடணும், அதுவும் பேங்கர்ஸ் ரொம்ப குயிக்காக போடணும் சம்ஸ் ப்ராப்ளம்ஸ். அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இவங்களோட டெலிகிராம்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தமிழ்லேயே வச்சுருக்காரு. ஸோ அவரோட டிஸ்கஷன்ஸ், அவங்களோட வாய்ஸ் மெசேஜஸ், அவங்க ஷேர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. எல்லாமே நீங்கள் ஃபைல்ஸ் மீடியா என்ன போட்டிருக்காங்க, என்னென்ன என்னென்ன ஃபைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, மெட்டீரியல்ஸ் என்னென்ன லிங்க் சொல்லியிருக்காங்கன்னு எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணேன் ஓகேவா. அண்ட் இவர் லாஸ்ட் வந்து யாருன்னா, நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறவங்கள நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அடுத்து பேங்கிங் மேக்ஸ். ஸோ இன்னும் டெலிகிராம் பேர் சொன்னால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. இவருதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இவர் ஜஸ்ட் எனக்கு சஜஷன் தான் காமிச்சது, லைக் இந்த வீடியோ காமிச்சது, வாட் பெனிஃபிட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அ பேங்கர்னு. உங்களுக்கும் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜென்ரலாக பேங்கிங்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு முடிஞ்சால் நம்மளும் வந்து இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்குமே பேங்கிங் உள்ள என்ன கிடைக்கும்ன்றது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக they'll be very happy and motivated, feel motivated. ஸோ இவரும் நிறைய அவர் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரியலாக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவங்க 3 பேரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம் ஓகேவா. பட் நம்ம டூ மச் ஆஃப் எனிதிங்கும் ரொம்ப ஒரே விஷயத்துக்கு நிறைய சோர்ஸ் வச்சுட்டு இருந்தாலும் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து டைம் குறைஞ்சிரும். அதனால உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க ஒரு 2 பேர் ஓகேவா, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இவங்களோட டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம சேனலில் பேங்கிங்ன்றது ஒரு பார்ட். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேங்கிங் பற்றி மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர் போய்க்கோங்க ஓகேவா. பேங்கிங் பிளேலிஸ்ட் போயிட்டு பேங்க் எக்ஸாம்ஸ் 2024 போனீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன பேங்க் ஜாப்ஸ் வந்துருக்கு, நான் ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கேன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் லிஸ்ட் ஆகும். என்னோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்ன டிப்ஸு, பேங்கிங்னா என்ன, ஃப்ரெஷர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன் பேங்கிங் எல்லாரும் சேர்றாங்கன்னு நானும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்ன பேட்டர்ன். ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் மட்டும் பேங்க் எக்ஸாமில் இல்லையா, இன்னும் நிறைய வருது. அண்ட் உங்களுக்கு கோர்ஸ் பற்றி நீங்கள் வேணும் அப்படின்னா சிம்பிள் ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்றதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு குவான்ஸ் கோர்ஸ் இருக்கும், ரீசனிங் கோர்ஸ் இருக்கும். குவான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் கோர்ஸ் போய் பாருங்கள். உள்ளே வந்து எல்லாமே இருக்கும், ஸ்டடி பிளானர், குவான்ஸ் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பெஷல் திங்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அதர் தென் டாபிக் டீச்சிங் ஓகேவா, அதர் தென் டாபிக் டீச்சிங் வந்து டஃப் அண்ட் ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ்னே ஒரு செக்ஷன் இருக்குது அதில். ஏன்னா பேங்கிங் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் டஃப் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து டெலிகிராமுக்கு தான் ரூட் ஆகும் சரியா, டெலிகிராமுக்கு தான் ரூட் ஆகும். ஸோ இட் மீ ஓப்பன் மை டெலிகிராம் அக்கௌண்ட் ஓகேவா. டெலிகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இஃப் யூ பிகம் அவர் மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு அது ஆக்சஸ் கொடுத்துரும் ஓகே. ஆக்சஸ் கொடுத்துட்டு டஃப் அண்ட் ட்ரிக்கி, அது பேரே வந்து டஃப் அண்ட் ட்ரிக்கி ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து லைக்
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. ஸோ ஆட் ஆகிட்ட அப்புறம் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் என்ன கிடைக்கும்னா, உங்களுக்கு எல்லாமே லைக் எல்லா டாபிக்ஸ்லையும் டஃப்பான கொஷின்ஸ், அதில் ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்கு நான் டஃப்பான கொஷின் கேட்டாலும் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்ஸ், நம்ம ஆங்கிலே ஷார்ட்கட்ஸ் தான். ஓகேவா? எப்படி ஷார்ட்கட்டில் போடலாம் நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பாக இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் ஆஸ்பிரன்ஸ் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக தம்ப்நெயிலில் போட்டிருந்த மிஸ்டர் பிரசன், அவர் எனக்கு பர்சனலாகவே தெரியும். கடலூர் பையன் தான். அவர் இப்போ எஸ்பிஐ பிஓவில் இருக்கார். ஸோ அவர் அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்த லைக் மிஸ்டர் பேங்க் வாசு, அவர் அண்ட் இவர் பேர் எனக்கு தெரியலை, லைக் பேங்கிங் மேக்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, மினிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ். அவருமே நல்லா சொல்கிறாரு. அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சவுத் தமிழ் அந்த இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட்ஸில், இந்த சேனல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த முக்கியமான வீடியோவில் கண்டிப்பாக பேங்கிங் ஓரியன்டாக நான் நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.